உறவினர்கள் என்ற போர்வையில் நம்மள் சில துரோகிகளும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளத்தான் கொஞ்சம் காலம் எடுக்கிறது. ஏளனமாய் சிரிக்கும் உறவுகளை விட யதார்த்தமாய் சிரிக்கும் எதிரி எவ்வளவோ மேல். சில நாள் பேசாமல் இருந்து பார், பல பேர் உன்னை விட்டு காணாமல் போயிருப்பதை உணர்ந்து கொள்வாய். தேவைப்படும் போது பழகுவதும் தேவையில்லாத போது எடுத்தெறிவதுமாக இருக்கும் வரை மனித உறவுகளுக்குள் ஏமாற்றங்களும் மனப்போராட்டங்களும் தொடரத்தான் செய்யும். உணர்வுகளை மதிக்க தெரியாத இடத்தில் கோபுரமாய் இருப்பதை விட உணர்வுகளை மதிக்க தெரிந்த இடத்தில் குப்பையாய் இருப்பதே மேல். உலகத்தின் குறைகளை எல்லாம் கண்டுபிடிக்கும் சிலருக்கு தன் குறைகள் மட்டும் தெரியாமல் போவதற்கு பெயர்தான் சுயநலம். ஏமாற்றியவர்களுக்கு நன்றி சொல். அவர்கள் ஏமாற்றத்தை சொல்லித் தரவில்லை, இனி ஏமாறாமல் இருக்கும் அனுபவத்தை கற்றுத்தந்து இருக்கிறார்கள். மட்டம் தட்டவும் உச்சி கொட்டவும் தான் உறவுகள் இருக்கின்றன. கை தூக்கி விட்டு கரையேற்றத்தான் யாரும் இல்லை. பேசுவதை கேட்கவே நேரமில்லை என்ற பெண் அங்கு கெஞ்சினாலும் கொஞ்சினாலும் எந்த பயனும் இல்லை. தேடி எடுப்பவைகள் சில நாட்களில் பொருந்தாமல் போய்விடும். யதார்த்தமாக கிடைப்பவர்கள் தான் எதிர்பார்க்காத நாட்கள் வரை வரும். நிழலை அழித்து விடாதீர்கள், நிஜங்கள் மறையக்கூடும் ஒரு நாள். நிரந்தரம் இல்லாமல் நீதான் முக்கியம் என தொடங்கும் உறவுகள் யார் நீ என்று முடிவடைகிறது. இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசிப்பவர்களே வாழ தெரிந்தவர்கள். நேசிக்கும் 100 பேரை நீ நேசிக்க தொடங்கினாலே வெறுக்கும் 4 பேரை பற்றி யோசிக்க நேரம் இருக்காது. உங்களை நீங்களே மதிக்காட்டி வேற யாருங்க உங்களை மதிப்பா? நீங்க யாரையும் தேடி போய் இப்படி நடந்து கொள்வதில் எந்த பலனும் இல்லை என்கிறத புரிஞ்சுக்கோங்க. முதல்ல உங்களை நீங்க நம்புங்க. நீங்க நீங்களாகவே இருங்க. உங்களுக்கு இறைவன் எதனாடி இருக்கிறானோ அது உங்களை தேடி நிச்சயம் வரும்னு நம்புங்க. உங்களை தாழ்த்தி தாழ்த்தி மற்ற உறவுகளையோ நண்பர்களையோ ஒரு சூழலையோ தேடி போய் உங்க தன்மனத்தை இழந்தீங்கன்னா, இதுவரைக்கும் அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கன்னா இந்த பதிவை பார்த்துட்டு இன்னைக்கு அந்த எண்ணத்தை மாத்திக்கோங்க. நாம அந்த உறவுக்காகவோ நண்பர்களுக்காகவோ ஒரு தேவைக்காக கெஞ்சிட்டு தான் அது நம்மளை விட்டு போயிடுமேன்னு பயப்படாதீங்க. நீங்க அப்படியானவர்களை பிரிஞ்சாலும் அவங்க உங்களை விட்டு போனாலும் இறைவன் உங்களுக்கு இதை விட சிறந்த உறவையோ நண்பர் வட்டத்தையோ உருவாக்கி தருவான்னு நம்புங்க. நீங்க இவற்றை நினைச்சு பயப்படுறதுதான் உங்க வீக்னஸ் என்பதை புரிஞ்சுக்கோங்க. நீங்க இப்படி பயந்து பயந்து இருப்பதனால தான் உங்களுக்கு நல்ல பல விஷயங்கள் கிடைக்காமலே போய்விடும். எனவே தைரியமாயிருங்க. உங்க தன்மானத்தையும் உங்களையும் இழந்து எதையும் யாருக்காகவும் விரட்டி கெஞ்சாதீங்க. அது உங்க வாழ்க்கையை நிச்சயம் இழக்க செய்துவிடும். மற்றவர்களிடத்தில் நம்மளை பத்தி ஒரு பிழையான எண்ணத்தையும் உருவாக்கிவிடும். இதை புரிந்து கொண்டால் நமது இந்த சிறிய வாழ்க்கையில் நிறைய பொன்னான நேரங்களை இழக்க வேண்டிய தேவை நிச்சயம் ஏற்படாது. யாரிடமும் ஒரு அளவுக்கு மேல் கெஞ்சாதீர்கள், மன்னிப்பு கேட்காதீர்கள். உங்கள் மீது உண்மையான அன்பு இருந்திருந்தால் உங்களை கெஞ்ச விட்டிருக்க மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். யாரிடமும் எதையும் எதிர்பார்த்து நின்று விடாதீர்கள். ஏனென்றால் அப்பதான் நிம்மதியாக வாழலாம். புரிந்து கொள்ள அவர்கள் பின்னாலே கெஞ்சாதீர்கள். உண்மையாக உங்களை அவர்களுக்கு பிடித்திருந்தால் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படுவது இல்லை. நாம் கெஞ்சுவதற்கு அவர்கள் யாரும் தகுதியானவர்கள் இல்லை. எப்பொழுதும் விலை மதிக்க முடியாதவற்றை தான் மற்றவர்கள் இழப்பார்கள். எனவே யாருக்காகவும் எதற்காகவும் வருந்தாதீர்கள். யாரிடமும் அதிக முன்னுரிமை எடுத்துக் கொள்ளாதீர்கள். அவர்களின் ஒரு சொல் அல்லது ஒரு செயல் உங்களை மொத்தமாய் உடைக்க போதுமானது. வாழ்க்கை துணியாதவரை பயம் காட்டும், துணிந்து பார் வழி காட்டும். பிடித்த மனிதரோடு சிரித்து பேசு, பிடிக்காத மனிதரோடு சிந்தித்து பேசு. வாழ்க்கை ஒரு கேள்வி, யாரும் விடை தர முடியாத மரணம் ஒரு விடை யாரும் கேள்வி கேட்க முடியாது. வெற்றி இறுதியும் அல்ல, தோல்வி முடிவும் இல்லை. இன்றைய லட்சியம் நாளைய சாதனை, இன்றைய அலட்சியம் நாளைய சோதனை. பேசி பேசியே ஏமாற்றுகிறார்கள் என்பது எல்லாம் போய். அவர்களது பேச்சில் நாம் ஏமாந்து விடுகின்றோம் என்பதே உண்மை. எதுவும்
கடந்து போகும் என்பதை விட இதுவும் பழகி போகும் என்பதே சில சமயங்களில் வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இழந்தவை எதுவாயினும் அதைவிட சிறந்தது கிடைக்கும் என்பது நம்பிக்கை. கிடைத்தது எதுவாயினும் அதுவே சிறந்தது என்பது தன்னம்பிக்கை. வாழ்வின் சவால்களை நேருக்கு நேர் எதிர்கொள்ளுங்கள். இல்லையெனில் வாழ்க்கை ஒரு சவாலாக மாறிவிடும். வாழ்க்கையும் நேரமும் சிறந்த ஆசிரியர்கள். வாழ்க்கை நமக்கு நேரத்தை உபயோகிப்பதையும் நேரம் நமக்கு வாழ்வின் மதிப்பையும் கற்பிக்கிறது. நம் வாழ்வில் கடந்து செல்லும் அனைவரிடத்திலிருந்தும் நாம் எதையாவது கற்றுக்கொள்கின்றோம். சில பாடங்கள் வலிமிகுந்தவை, சில பாடங்கள் வலிமையற்றவை. ஆனால் அனைத்தும் விலைமதிப்பற்றவை. அனைவரையும் மகிழ்ச்சியடைய செய்வது மிகவும் கடினமான செயல். அனைவரிடமும் மகிழ்ச்சியாக இருப்பதே எளிமையான செயல். வீழ்வது வெட்கம் அல்ல, ஆனால் வீழ்ந்து கிடப்பதுதான் வெட்கம். உனது எதிரியை அச்சுறுத்தும் ஒருவன் ஆயுதங்கள் உன் மௌனமும் பொறுமையும் தான். நமக்கு நாமே ஆறுதல் கூறும் மனதைரியமும் இருந்தால் அனைத்தையும் கடந்து போய்விடலாம். கடன் கொடுத்தாலும் வாங்கினாலும் பிரச்சனை தான். கொடுத்தால் உறவு தேயும், வாங்கினால் மரியாதை தேயும். நேற்று உன்னால் சாதிக்க முடியவில்லை என்று வருத்தத்துடன் எழுந்திருக்காதே. இன்று எதையாவது சாதிக்க முடியும் என்று யோசித்துக் கொண்டே எழுந்திரு. எல்லா கனவுகளும் நிறைவேறினால் மனிதனின் வேலை தூங்குவதாகவே இருக்கும். தொட முடியாத தூரத்தில் உன் கனவு இருந்தாலும் தொட்டுவிடலாம் என்ற நம்பிக்கையில் நீ இரு. நீந்த முடியாத மீன்களை நதி ஒதுக்கிவிடும். விமர்சனம் தாண்டி உழைக்காத மனிதனை வெற்றி ஒதுக்கிவிடும். துன்பங்கள் நிறைந்த வாழ்க்கையை இன்பங்களாக மாற்ற வேண்டுமானால் அனைத்தையும் ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நகர்ந்து கொண்டே இருப்பதுதான் நதிக்கு அழகு. வளர்ந்து கொண்டே இருப்பதுதான் வாழ்க்கைக்கு அழகு. நமக்கு சொந்தம் என நினைத்து எதுவும் நமக்கானது அல்ல. மன தூய்மையுடன் செய்யும் செயல்களால் ஏற்படும் புண்ணியம் ஒருவனை நிலை போல தொடர்ந்து வரும். அங்குசத்தால் பாகன் யானை அடக்குவது போல அறிவால் மனதை அடக்க பழகுங்கள். அக்கறையின்றி செய்யும் எந்த செயலாலும் பலனேதும் உண்டாகாது. போதனை செய்யும் முன் முதலில் தன்னை பண்படுத்திக் கொள்பவனே சிறந்த மனிதன். நம்பிக்கைக்கு உரியவரே நல்ல உறவினர். திருப்தியான மனம் படைத்தவரே நல்ல செல்வந்தர். அறிவும் ஒழுக்கமும் நிறைந்த நல்ல நட்பை தேடி சென்று பெற்றுக் கொள்ள வேண்டும். முட்டாள்களிடம் நட்பு கொள்வதை விட ஒருவன் தனித்து இருப்பதே சிறப்பானது. அறிவாளியின் நட்பு நல்ல உறவினர் போல உதவியாக இருக்கும். முட்டாள்களின் நட்போ துன்பத்தை வரவழைக்கும். 1000 ஸ்லோகங்களை அர்த்தமில்லாமல் உச்சரிப்பதை காட்டிலும் தர்மத்தினை இட்டும் ஒரு பாடலை பாடுவது அமைதியை கொடுக்கும். விடுதலைக்குரிய வழியை அடைய பிறரை எதிர்பார்க்காதீர்கள். அது உங்களிடமே உள்ளது. சுயலாபத்திற்காக பிறருக்கு துன்பம் விளைவிப்பவர்கள் வெறுப்பு என்னும் வலையில் சிக்கி தவிப்பார். கருமையை ஈகையாலும் பொய்மையை உண்மையாலும் வெற்றி கொள்ள முயலுங்கள். வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படாமல் அமைதியுடன் செயலாற்றிக் கொண்டிருங்கள். மிதமிஞ்சிய சுபயோகம் தேவையில்லை. கொடிய விரதத்தையும் கடைபிடிக்க வேண்டியது இல்லை. சாத்திரங்களை படித்து ஒப்புவிப்பதை விட அதில் ஒன்றையாவது கடைபிடித்து வாழ்வது நல்லது. மன தூய்மையுடன் வாழ்பவன் இன்மைக்கும் மறுமைக்கும் நன்மையை தேடிக் கொள்கின்றான். மெய்யை பொய்யாகவும் பொய்யை மெய்யாகவும் காண்பவன் வாழ்வில் கடைத்தேற முடியாது. பாவச் செயலில் மறந்தும் ஈடுபடுவது கூடாது. அது பழுத்த பயன் விளைவிக்கும் போது தாங்க முடியாத வேதனையை உண்டாக்கும். கோபத்தை அடக்கும் மனம் என்னும் கடிவாளத்தை எப்பொழுதும் கட்டுப்பாட்டில் வைத்திருங்கள். கடினமான பாறை புயலை கண்டு கலங்காது போல புகழ் இகழ் ஆட்சி இரண்டையும் கண்டு அறிஞர்களின் மனம் கலங்குவது இல்லை. பகையை பகையால் தணிக்க முடிவது இல்லை. அன்பால் மட்டுமே பகை தீரும். மனது அன்பு அருளால் நிரப்புங்கள். பிறருக்கு உதவி செய்ய முயலுங்கள். ஆனால் தீமை செய்ய மனதாலும் நினைக்காதீர்கள். பழுத்த பழங்கள் மரத்திலிருந்து உதிர்வது போல மனிதர்களும் ஒரு நாள் இறக்க வேண்டியவர்களே.
சத்தியத்தை ஒளியாக உறுதியுடன் மாற்றிக்கொள்ளுங்கள். சத்தியமே வெற்றி தரும். நீங்கள் யாரிடமும் அடைக்கலமாகாதீர்கள், நீங்களே உங்களுக்கு அடைக்கலமாக இருங்கள். தீமையை தவிர்த்து நன்மையை செய்ய பழகுங்கள், இதனால் மனம் தூய்மை பெறும். மலர்களில் அழகிய ஈடுபடுங்கள், பறவைகளின் இனிய ஒளிக்கு காது கொடுங்கள். சூரியனின் அழகை கண்டு மகிழுங்கள், இயற்கையை நேசியுங்கள். யாரையும் துன்புறுத்தக்கூடாது, பிறருக்கு உங்களால் இயன்ற நன்மைகளை செய்யுங்கள். பொய், களவு, சூதுவாது போன்றவை தொடக்கத்தில் நன்மையை அளித்தாலும் முடிவில் தீமையே அளிக்கும். நன்கு வேயப்பட்ட குறை வீட்டில் மழைநீர் இறங்காது, அதுபோல நன்னூரியை பின்பற்றும் மனதில் தீய ஆசைகள் புகுவது இல்லை. பொறாமை, பெராசை, தீய ஒழுக்கம் இவற்றை கொள்பவன் பேச்சிலும் உடல் அழகாலம் மட்டுமே நல்லவனாக முடியாது. நாம் செய்த நன்மையின் தீமையும் நிழல் போல நம்மை தொடர்ந்து வருகின்றது. உதடுகளை அரண்மனை கதவை போல பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வாயிலிருந்து வெளிப்படும் ஒவ்வொரு சொல்லும் நன்மை தருவதாக மட்டுமே அமைய வேண்டும். நம்பிக்கைக்கு உரியவரே நல்ல உறவினர். நோயற்ற வாழ்வே ஒருவன் அடைய வேண்டிய பாக்கியம். மனநிறைவே மிகப்பெரிய செல்வம். அறிவின் முதற்படி செல்வத்தை புறக்கணிப்பதாகும். அன்பின் ஆரம்பம் செல்வத்தை பலருக்கு கொடுத்து மகிழ்ப்பதாகும். செல்வம் உள்ள காலத்திலேயே கர்வம் செய்து விடுங்கள், இல்லாவிட்டால் அது நம்மை விட்டு விலகி சென்று விடும். நிரந்தரம் இல்லா உலகம், சுயநலம் நிறைந்த உலகம். யாரும் யாருக்காகவும் இல்லை என்பது மட்டும்தான் இங்கு நிஜம். உன்னை விலக்கியவர்களை விட்டுவிடு, ஏனெனில் இங்கு நீ இழந்தது ஒரு பொய்யான உண்மை, ஆனால் அவர்கள் இழந்ததோ உண்மையான உன்னை. கடந்து போக கற்றுக்கொள். மாயமான இந்த உலகில் எல்லா காயங்களுக்கும் நியாயம் தேடிவிடாதே. நியாயங்களை தேடினால் நிம்மதியை இழந்து விடுவாய். வேதனைப்படுத்தியவர்களை வேரோடு மறந்து விடுங்கள். அன்பு செலுத்துபவர்களை ஆயுள் வரை மனதில் பதிய வையுங்கள். நேசிப்பவர்களை பாராட்டு, தேவைப்படுபவர்களுக்கு உதவு. காயப்படுத்துபவர்களை மன்னித்து விடு, விலகியவர்களை மறந்து விடு. நாம் சிரிக்கணும் நினைக்கிறவங்க முன்னாடி சிரிப்பே வரலனாலும் சிரிக்கணும். நம்ம அழுணும்னு நினைக்கிறவங்க முன்னாடி அழுகியே வந்தாலும் அழக்கூடாது. உனக்கு மற்றவர்களை ஏமாற்ற தெரியவில்லை என்பதுதான் உனக்கு பிழைக்க தெரியவில்லை என்று இந்த உலகம் சொல்கிறது. வாழ்க்கையில் தோல்வி மட்டும் தொடர்ந்து வந்தால் தோற்றுக் கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம் இல்லை. தோல்வியை தாண்டி சென்று கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். உன்னால் பயன் கிடைக்கும் வரை நீ நல்லவன், வல்லவன், அமைதியானவன், பொறுமையானவன். உன்னால் எந்தவித பயனும் இல்லை என்றால் நீ கெட்டவன். இதுதான் மனித குணம். நல்லவிடம் கண்ட ஒரு தவறுக்காக அவனை விட்டு விலகாதே. கெட்டவிடம் கண்ட ஒரு நற்செயலுக்காக அவனிடம் சேராதே. தன்னை நல்லவராக காட்டிக்கொள்ள யாரை வேண்டுமானாலும் கெட்டவராக்கும் காலம் இது. அவதானமாக இருந்து கொள். நீ நிராகரிப்புகளை கண்டு வீழ்ந்து விடாதே. ஒரு நாள் உன்னை தூக்கி எறிகிறான் என்றால் இறைவன் உன்னை தாங்கி பிடிப்பான் என்று அர்த்தம். நம்மை விட்டு எல்லோரும் விலக விலக நாம் உயர வேண்டும். விட்டு விலகியவர்கள் நம்மை தொட முடியாத உயரத்தில் நிலவு போல். சோதனைகள் இல்லாத வாழ்க்கை இல்லை. சோகம் எதற்கு உனக்கு? சோதனைகள் இல்லை என்றால் சாதனைகள் சாத்தியமாம். சோகங்களை சிரித்து விடு, கண்ணீரை கரைத்து விடு. சாதனை செய்வோம், வரலாறு படைப்போம். நேசிப்பவர்களை பாராட்டு, தேவைப்படுபவர்களுக்கு உதவு. காயப்படுத்தியவர்களை மன்னித்து விடு, விலகியவர்களை மறந்து விடு. வாழ்க்கையை மகிழ்வாக இருக்கும். நீ தேவைப்படாதவரை உன்னால் ஒதுக்கி வைப்பார்கள். உன் தேவை வேண்டுமெனில் உடனே உன் புகழ் பாடுவார். அதில் மயங்கியிருந்திராதே. உன்னை விலக்கியவர்களுக்கு எப்பொழுது உன் தேவைப்படுகிறதோ அப்பொழுது அவர்களை நீ ஒதுக்கிவிடு. அவர்களது வாழ்க்கையே அவர்களுக்கு பாடம் கற்பித்துவிடும். யாருக்காகவும் கண்ணீர் சிந்து விடாதே. உன் கண்ணீருக்கு தகுதியானவர்கள் உன்னை ஒருபோதும் கண்ணீர் சிந்தி பார்க்க விடவும் மாட்டார்கள். சொந்தங்கள் வேண்டும் என்று நாம் தான் நினைப்போம், ஆனால் அவர்கள் ஒருபோதும் அப்படி நினைப்பது இல்லை. காரணம் பணம். பிரச்சனையில் இருக்கும் ஒருவனுக்கு என்ன வேணும் என்று கேட்பவர்களை விட அவனுக்கு நல்லா வேணும் என்பவர்களே அதிகம். சொந்தங்கள் எல்லாம் சுண்ணாம்பு மாதிரி, அளவோடுதான் எடுத்துக்கணும். அளவுக்கு மீறினால் வாயும்
வெந்துவிடும், வாழ்க்கையும் நொந்துவிடும். உண்மையில்லாத உறவுகளுடன் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருந்து பார், வாழ்க்கை உன்னை வாழ வைக்கும். தேவை முடிந்தவுடன் விலகும் நண்பர்கள், சொத்து இருந்தால் உறவாடும் சொந்தங்கள், பணம் இருந்தால் பாசம் காட்டும் பந்தங்கள், இவர்களுடன் இருப்பதை விட தனிமை ஒன்றும் கொடுமை அல்ல. பகவனை கூட துணிவுடன் எதிர்கொள்ளலாம், ஆனால் இனிக்க பேசி முதுகில் குத்தும் உறவினர்களை மட்டும் நம்பாதீர்கள். ஒரே வார்த்தையில் எந்த உறவும் முறியலாம், ஆனால் 1000 முறை மன்னிப்பு கேட்டாலும் மீண்டும் பழைய நிலைக்கு ஒருபோதும் வராது. உரிமை உண்டு என எண்ணினாலும் நமக்கு மதிப்பு இல்லை என்று தெரியும் போது ஒதுங்கி இருப்பதே நல்லது. காயப்படுத்தி விட்டு காரணம் சொல்லும் உறவுகளை கண்டு காணாமல் கடந்து விடுங்கள். பல அவமானங்களில் இருந்து தப்பிக்கலாம். கஷ்டத்தில் உதவாமல் பின்னாளில் வந்து ஒரு வார்த்தை என்னிடம் சொல்லியிருக்கலாமே என்று சொல்லும் சொந்தங்கள் என்ற பெயரில் அலைபவர்களே அதிகம். நீ பழைய மாதிரி இப்போ இல்ல, மாறிட்டேன்னு சொல்பவர்கள் தான் நம் மாற்றத்திற்கு காரணமாகவும் இருப்பார்கள். நம்மை சுற்றி இருப்பவர்களில் பலர் பச்சொந்திதான். தங்கள் தேவைக்காக நம் காலையும் பிடிப்பார்கள், தேவை முடிந்த பின் நம் கழுத்தையும் பிடிப்பார்கள். சொந்தமா ஏதும் இருந்தால்தான் சொந்தம் கூட தேடி வரும் என்பதை புரிந்தும் புரியாமலேயே வாழ்ந்து வருகின்றோம். எல்லோர் வாழ்விலும் நாம் வேறாக இருக்க முடியாது. சிலர் வாழ்வில் உதிரும் இலையாகவும், சிலர் வாழ்வில் வெட்டப்படும் கிளையாகவும் இருந்துதான் ஆக வேண்டும். அதுதான் யதார்த்தம். வேண்டியவர்களுக்கு கூட வேண்டாதவர்களாக ஆகிவிடுகின்றோம். அவர்களுக்கு வேண்டியதை செய்ய இயலாத சூழ்நிலையில் அப்படியானவர்களை உதறி தள்ளி விடுவது நமக்கு நல்லது. வாழ்க்கையில் அன்பை தருபவர்களை காட்டிலும் அனுபவத்தை தருபவர்கள் தான் அதிகம். என்னதான் நான் சிலருக்கு நெருங்கிய உறவாக இருந்தாலும் கூட சில நேரங்களில் நாம் யாரோ மாதிரிதான். நம்மை தவறாக புரிந்து விட்டார்கள் என்று புலம்பாமல் நம்மை இவ்வளவுதான் புரிந்து வைத்திருக்கிறார்கள் என விலக்கி விடுவதே சிறப்பான பதிலடி. உறவுகள் 2 வகைப்படும். ஒன்று அன்பை தரும், மற்றொன்று அனுபவத்தை தரும். அன்பை தரும் உறவுகளை மனதில் வை, அனுபவத்தை தரும் உறவுகளை நினைவில் வை. எப்பொழுது நாம் பேச்சுக்கு ஒருவர் இடத்தில் மதிப்பு இல்லை என்று தெரிகிறதோ அந்த இடத்தை விட்டு விலகி விடுங்கள். அவர்கள் நம்மை தேடும் அளவிற்கு. உறவுகளில் பிரிவிற்கு பின்னரே சந்திப்பில் இருக்கின்ற மனத்தடைகளை உடைத்துவிட்டு முதலில் பேசும் உறவுகளே உன்னதமானது. அதை உதாசீனப்படுத்தாதீர்கள். உங்களை இழந்தால் அவர்களின் வாழ்க்கை நின்று விடாது. மாறாக அவர்கள் உங்கள் உறவை மதிக்கிறார்கள். அவர்களின் இதயம் உயர்வானது. இறங்கி வந்து பேசினால் இலக்காரம் அல்ல. அப்படி ஒரு உறவு உங்களுக்கு இருந்தால் நீங்கள் கொடுத்து வைத்தவர்களே. சில உறவுகளை வலுக்கட்டாயமாக உங்களோடு கூட வைத்திருப்பதை விட யாரும் இல்லாமல் தனிமையாக இருப்பதே சிறந்தது. பேசி பயனில்லாத போது மௌனம் சிறந்தது. பேசியே அர்த்தம் இல்லாத போது பிரிவே சிறந்தது. போலியாக பேசி அதிக வார்த்தைகளை விட பேசாமல் இருக்கும் மௌனம் அழகானது. துன்பங்கள் வரும்போது தோண்டு விடாதே. ஆறுதலுக்காக கரங்கள் வராத போது நம்பிக்கையை இழந்து விடாதே. தூற்றுவோரின் உலகில் உன்னை நீ மட்டுமே தேற்றிக்கொண்டு வாழ புறப்படு. தனிமை ஆயுதமாய் கொண்டு தனித்து இருப்பதே தனி சுகம்தான். நிழலோடு பேசிக்கொண்டு நீண்ட தூரம் போகலாம். கற்பனைக்கு உயிர் கொடுத்து கவிதை கூட கிறுக்கலாம். யார் மறியாத நினைவை திறந்து பார்த்து ரசிக்கலாம். நம்முள் நாமே தேட நிச்சயம் தனிமை சிறந்தது. தனித்து இருப்பவர்கள் எல்லாம் தனியாக இருப்பது இல்லை. பிடித்த ஒருவரின் நினைவுகளோடு தான் இருப்பார்கள். தனியாக இருக்கிறேன் என்று கவலைப்படாதே. போலியான உறவுகள் யாரும் கூட இல்லை என்று சந்தோஷப்படு. அன்பானவர்களுக்காக இறங்கி போவதும் தப்பில்லை. நம் அன்பு புரியாதவரிடம் விலகி போவதும் தப்பில்லை. ஒரு போலியான உறவை நேசித்து நம் மனதை நாமே காயப்படுத்திக் கொள்வதை கூட தனிமை மேலானது. எனவே தனிமையில் இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். உனக்கு நான், எனக்கு நீ என்று பேசுவது எல்லாம் அன்பின் வரிகள். யாரும் யாருக்காகவும் இல்லை என்று பேசுவதுதான் அனுபவத்தின் வரிகள். வாழ்க்கைக்கு தேவையான அறிவுரைகள் உங்கள் மனதில் நல்ல சிந்தனைகளை விதைக்க உதவியாக இருக்கும். ஆனால் அவை வளர்க்க வேண்டியது உங்களது கைகளில் தான் இருக்கிறது. நமக்கு கிடைத்ததை அனுபவிக்கவும் கிடைக்காததை பார்த்து ரசிக்கவும் கற்றுக்கொண்டால் எதிலும் துன்பம் இல்லாமல் இன்பம் நம் வாழ்க்கையில் நகரும்.
உழைத்து பெற வேண்டியது வருமானம். ஆனால் உணர்ந்தால் மட்டுமே தன்மானத்தை பெற முடியும். உங்கள் கவனமே உங்களுக்கான வெற்றியை தக்க வைக்கும். மனதில் கவலை கொண்டு இருந்தால் அதுவே உங்களின் வெற்றியை தோல்வியாக மாற்றிவிடும். உங்களிடம் பணம் இருந்தால் 4 பேரையாவது சிரிக்க வையுங்கள். கல்வி இருந்தால் 10 பேரையாவது சிந்திக்க வையுங்கள். அதுவே நீங்க பெற்ற செல்வத்தின் பயன். உங்களுக்காக ஒருவன் வாழ்ந்தான் என்று நீங்கள் பெருமை கொள்வதை விட உங்களால் ஒருவன் வாழ்ந்தான் என்று பெருமைப்படி வாழ்ந்து காட்டுங்கள். நீங்கள் ஏதோ ஒன்றை பேச போகிறீர்கள் என்றால் பயப்படாமல் பேசுங்கள். ஒருவேளை உங்கள் மனதினுள் பயம் இருந்தால் அதை எப்பொழுதுமே பேசாதீர்கள். ஒருவன் வெற்றி பெற வேண்டுமானால் சில நேரங்களில் முட்டாளை போல நடிக்க வேண்டும். ஆனால் அறிவோடுதான் இருக்க வேண்டும். நீங்கள் ஓடுவதாக இருந்தால் வெறி கொண்டு துரத்தி கொண்டு ஓடுங்கள். நிற்பதாக இருந்தால் தைரியமாக எதிர்த்து நில்லுங்கள். நல்லவைகள் ஆரம்பத்தில் நரகமாகத்தான் தோன்றும், முடிவில் சொர்க்கமாக மாறும். தீயவைகள் முதலில் சொர்க்கமாகத்தான் தோன்றும், இறுதியில் நரகமாக மாறிவிடும். பார்க்க கண்களை கொடுத்த இறைவன் அவற்றை பார்த்திராமல் இருக்க இமைகளையும் கொடுத்திருக்கின்றான். இரண்டையும் சரியான நேரத்தில் பயன்படுத்துபவனே புத்திசாலி. சோதனைகள் எந்த அளவிற்கு கடினமாக இருக்கின்றதோ அதற்குரிய பலனும் அந்த அளவிற்கு அதிகமாக இருக்கும். எழுந்து நடந்தால் இமயமலையும் நமக்கு ஒளி கொடுக்கும். உறங்கி கிடந்தால் சிலந்தி வலையும் நம்மை சிறைப்பிடிக்கும். அறியாமையுடன் 100 நாட்கள் வாழ்வதை விட அறிவுடன் ஒரு நாள் வாழ்வது மேல். தெளிவான மனங்களை கலங்க வைப்பது எளிது, ஆனால் கலங்கிய மனதை தெளிவுபடுத்துவதுதான் மிக கடினம். அதற்கான காலம் வரும் வரை காத்திருந்துதான் ஆக வேண்டும். புகழ்ச்சி சிலருக்கு ஒரு ஆபத்தான கருவி. நல்லவனை மேலும் நல்லவனாக மாற்றும், கெட்டவனை மேலும் கெட்டவனாக மாற்றும். அழகாய் அமைவதையெல்லாம் வாழ்க்கை இல்லை, அமைவதையெல்லாம் அழகாய் மாற்றுவதே வாழ்க்கை. கடந்து சென்றவை எல்லாம் பாதைகள் அல்ல, நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள். அதை பயன்படுத்தி முன்னேற தொடங்குங்கள். உங்கள் மனதை காயப்படுத்தியவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். அழகிய வாழ்க்கைக்கான வழி சில நேரங்களில் அழுது விடுங்கள். அழுவதால் கண்கள் சுத்தமாகும், கண் பார்வை தெளிவாகும், மன அழுத்தம் குறையும், அவமானத்தின் வழி நீங்கும். எந்த இடத்திலும் எப்பொழுதும் நீங்கள் யாருக்காகவும் தாழ்ந்தவர் இல்லை. எப்பொழுதும் உங்களை உயர்ந்த இடத்திலேயே வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கைக்கு தேவையான தத்துவங்கள் காதுகளோடு நின்று விடாமல் ஆழ்மனதில் இறங்க வேண்டும். உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான தத்துவங்களை சில நேரங்களில் சில சூழ்நிலைகளில் உங்கள் மனமே உங்களுக்கு தெளிவாக கூறிவிடும். உங்களிடம் தவறு இல்லாத பொழுது ஒருவர் உங்களிடம் காட்டும் கோபத்தை எப்பொழுது நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அப்பொழுது மட்டுமே அவர்களுடைய கோபம் நியாயமாக மாறுகிறது. ஒருவரின் கோபங்களை அவர்களது வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாமல் சிரித்துக்கொண்டே நகர்ந்து விடுவதால் அவர்களுக்கு அவர்களை பற்றி சிந்தனையே மாறிவிடும். நம்முடைய கோபம் சரிதானா என்று அவர்களுக்கே யோசிக்க தோன்றும். எதிரியே ஆனாலும் அவனையும் துரோகத்தால் தோற்கடிக்காதீர்கள். உங்களை ஒருவர் புரிந்து கொள்ளவில்லை என்று கவலைப்படாதீர்கள். உங்களை புரிந்து கொள்ளும் அளவிற்கு அவர்கள் இன்னும் தகுதி பெறவில்லை என்று போய்கொண்டே இருங்கள். மற்றவர்கள் உங்களுக்கு மரியாதை கொடுப்பதும் கொடுக்காமல் இருப்பதும் அவர்களின் விருப்பம். ஆனால் நீ எனக்கு மரியாதை கொடுக்காமல் நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் என்பது செயலில் காட்டுங்கள். உங்கள் எதிரியில் நிற்பவனது செயலே நீங்கள் யார் என்பதை தீர்மானிக்கும். பிறரிடம் இருந்து கற்றுக்கொள்வதுங்கள், ஆனால் அவரையே பின்பற்றாதீர்கள். என்னை பற்றிய உன் கருத்து நான் யார் என்பதை ஒருபோதும் மாற்றாது. உங்களுக்கு மற்றவர்களை பிடிக்கவில்லை எனில் விலகிவிடுங்கள். அவர்களை மாற்ற நினைக்காதீர்கள். உங்களுடைய இயல்பே மாறிவிடும். யாரையும் அதிகம் சார்ந்து இருக்காதீர்கள். அவர்களது இழப்பு உங்களை பெரிதும் பாதிக்கும். மிகப்பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும் மிகச்சிறிய விஷயமே ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை. தட்டி பார்ப்பதும் உனக்கென கதவு திறக்கவில்லை எனில் உனக்கென ஒரு வழியை நீயே உருவாக்கு. பொறுமையை கையாளும் ஒருவன் மட்டும்தான் எல்லாவற்றிலும் தேர்ச்சி பெறுகின்றான். உன்னை மகிழ்வித்த ஒன்றிற்காக நீ ஒருபோதும் வருந்தாதே. உங்களுக்கு துரோகம் இழக்க மற்றவர்கள் எடுக்கும் ஒரே ஆயுதம் நட்பு என்றால் அவனை வெல்ல எடுக்க நீங்கள் எடுக்கும் ஆயுதம் உண்மையாக நட்பாக இருக்கட்டும். பையன் ஆணவமாக இருந்தால் கம்பீரன் என்று கூப்பிடும் இந்த உலகம் பெண்களை மட்டும் திமிர் பிடித்தவள் என்று கூப்பிடுகிறார்கள். அப்படி கூப்பிட்டாலும் நீங்கள் நீங்களாகவே இருங்கள். உங்களுக்கு
உங்களுக்கு பின்னால் இருந்து பேசுவானை நினைத்து பெருமை கொள்ளுங்கள். ஏனென்றால் அவனுக்கு முன்பாக நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். இந்த உலகத்தில் உருவத்திற்குத்தான் முக்கியத்துவம் என்றால் காட்டில் யானை தான் ராஜாவாக இருந்திருக்க வேண்டும், சிங்கம் அல்ல. முடியுமானால் பிறரை விட அறிவாளையாயிரு, ஆனால் அதையும் அவர்களிடம் கூறாதே. நீ யாராக இருந்தாலும் உனக்கென ஒரு தன்மானம் திமிரை எப்பொழுதும் வைத்துக்கொள். யாருக்காகவும் எதற்காகவும் அதை எப்பொழுதும் இழக்காதே. பொருளை இழப்பது மட்டும் தியாகம் அல்ல, ஆசைகளை இழப்பதே தியாகம். நீங்கள் நன்றாக இருக்கிறீர்களா இல்லையா, மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி பாருங்கள். நீங்கள் நிச்சயம் நன்றாக இருப்பீர்கள். முடிவை எடுத்த பின்பு தவறான முடிவை எடுத்து விட்டோனோ என்று சிந்திக்காதே. சில தவறான முடிவுகளில் இருந்தும் பல சரியான வழிகளை கண்டுபிடிக்கலாம். சக மனிதனின் மனதை காயப்படுத்தி இரவிடம் வேண்டும் எந்த பிரார்த்தனையும் பலிக்காது. செய்த நன்றியை வார்த்தையால் அல்ல, உனது செயல்களால் வெளிப்படுத்து. விழுந்து விழுந்து சிரியுங்கள், தவறு இல்லை. ஆனால் விழுந்தவனை பார்த்து சிரிக்காதீர்கள். உச்சிக்கு சென்றவன் தான் பயத்தோடு வாழ்வான். தரையில் நடப்பவன் தைரியமாகத்தான் நடப்பான். அன்பை வாங்கவும் விற்கவும் முடியாது. அன்புக்கு விலை அன்புதான். மனம் தளராது. இன்று நடக்காது, நாளை நடக்கலாம். கொஞ்சம் காத்திரு, நம்பிக்கை வைத்திரு. கோபமே மனிதனுக்கு கொடிய எதிரி, அன்பே அவனது உற்ற தோழன். அமைதியான மனம் வலிமையும் தன்னம்பிக்கையும் தருகிறது. எனவே இது நல்ல ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது. மற்றவர்களிடம் உள்ள குறைகளை கண்டுபிடிப்பது மிகவும் எளிது, ஆனால் தன்னிடம் உள்ள குறைகளை கண்டுபிடிப்பது மிகவும் கடினமானது. காயங்களோடு சிரிப்பது எளிதல்ல. அப்படி சிரிக்க தொடங்கிவிட்டால் எந்த காயமும் பெரிதல்ல. இந்த உலகில் நிலைத்திருக்கும் சக்தி உண்மைக்கு உண்டு. அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த பூமியில் வேறொன்றும் இல்லை. நிம்மதிக்கான 2 வழிகள்: விட்டு கொடுங்கள், இல்லை விட்டு விடுங்கள். நேற்று நடந்தவற்றை உங்களால் மாற்ற முடியாது, நாளை நடப்பதை தடுக்க முடியாது. இன்றைய பொழுது இக்கணத்தில் வாழுங்கள். அதுதான் எல்லா துன்பங்களுக்கும் ஒரே தீர்வு. மரணம் ஒரு முறைதான் கொல்லும், ஆனால் மனக்கவலை தினம் தினம் கொல்லும். வீணான ஆராய்ச்சியில் காலத்தை வீணாக்காதீர்கள். உங்கள் அறிவின் துணை கொண்டு உண்மையை அறிந்து கொள்ளுங்கள். வாழ்வு காட்டும். மரணத்துக்கு காட்டும் காரணம் இருக்கிறது. காரணம் இல்லாமல் ஏதும் நிகழ்வது இல்லை. இன்பமோ துன்பமோ ஒரு காரணத்தோடு தான் வருகிறது. நடுக்கடலில் ஆழம் கரையோரத்தில் இல்லை. கரையில் நிற்பவர் கொஞ்சம் கொஞ்சமாய் கடலினுள் செல்லும் போது அதன் ஆழம் அதிகரிப்பதை அறியலாம். அதுபோலவே படிப்படியாகத்தான் தவத்தில் மேன்மை அடைய முடியும். பயிற்சியை தொடர்வதன் மூலமே ஒழுக்கத்தின் உணர்வை காண முடியும். சொல்லியவாறே செய்கையில் நடக்கும் ஒருவரின் ரம்யமான பயனுள்ள பேச்சு வர்ண நிறைவுள்ள அதிக அழகதொரு புஷ்பம் வாசனையும் பெற்றிருப்பது போன்றது. தர்மம் தேடி போய் செய், உதவி நாடி வருபவர்களுக்கு செய். தியானத்தின் மூலம் ஞானம் கிடைக்கிறது. தியானத்தின் குறைவால் ஞானம் குறுகின்றது. திருப்தியின் பெருஞ்செல்வம். கோபம் என்பது பிறர் செய்யும் தவறுக்கு உனக்கு நீயே கொடுத்து கொள்ளும் தண்டனை. அறிவாளியின் நட்பு உணர்வுகளை காண்பதை போன்றது. இன்பத்தை அளிக்கும் மூடர்களுடைய நட்பு பகைவனுடைய உறவுகளைப் போல துன்பம் தரும். உடலையும் நாவையும் மனதையும் அடக்கி வாழ்பவன் உயர்ந்தவன். குருவானவர் மாணவனை தன் மகளைப் போல கருத வேண்டும். மாணவன் குருவை தன் தந்தையைப் போல கருத வேண்டும். உன் நம்பிக்கையை மூலத்தனமாக வைத்துக்கொண்டு உன்னை முட்டாளாக்க முயற்சிக்கும் கூட்டம் அதிகம். ஏமாறாதே. வாழுகின்ற வாழ்க்கை வெறுப்பாக இருக்கிறதே என்று வேறென்று தேடாதே. அது வேதனையாக இருக்கும். தவறுகளை ஏற்றுக்கொண்டு தைரியம் எல்லாவற்றையும் விட உயர்ந்தது. உண்மையின் ஒளியானது கார்மேகத்தில் இருந்து விடுபட்ட சந்திரன் போல உலகம் எங்கும் பிரகாசிக்கும். உலக வாழ்வின் நோக்கம் பிறருக்கு உதவி புரிவதே ஆகும். மடமை என்னும் சோம்பலில் வாழ வேண்டாம். மூடர்கள் மட்டுமே சோம்பலில் மூழ்கி விடுவார்கள். பேராசை கொண்ட மனிதனிடம் மனதில் பயமும் வேதனையும் எப்பொழுதும் குடிக்கொண்டிருக்கும். பகையை பகையால் தணிக்க முடியாது. அன்பின் மூலமாகத்தான் பகையுணர்வு நீங்கும். அறிவு உள்ள எதிரியை விட
அறிவில்லாத நண்பனின் நட்பு ஆபத்தை விளைவிக்கும். மனதால் நேசிக்கும் எந்த ஒரு பொருளையும் மனிதன் என்றாவது ஒரு நாள் பிரிந்தே ஆக வேண்டும். இந்த நியதிக்கு யாரும் விதிவிலக்கு அல்ல. பிறருக்கு தீங்கு நினைப்பவனை துறவி என்று சொல்ல முடியாது. பிரார்த்தனைக்குள் மிகவும் உயர்ந்தது பொறுமையே. அதுவே மேலான தவம். நிறை நரை தோன்றினால் மட்டுமே ஒருவர் பெரியவர் ஆக முடியாது. அறிவால் முதிர்ந்திருப்பவரே உண்மையில் பெரியவர். உண்மையை பேசுங்கள், கோபத்தை தவிர்க்க முயலுங்கள், கையில் இருப்பதை கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அறிஞனோடு வாழ்ந்தாலும் முட்டாள்களால் அறிவை பெற முடியாது. குழம்பின் ருசியை ஒருபோதும் கரண்டியால் அறிய முடிவது இல்லை. நல்ல வழியில் செம்மையாக நிர்வகிக்கப்பட்டனமே நமக்கு என்றென்றும் உதவி செய்ய தகுதி உடையதாக இருக்கும். எவன் ஒருவன் அடக்க அரிதான கொடிய ஆசையை அடக்கி வெல்கிறானோ அவனுடையது துயரங்கள் தாமரை இழை மீது விழுந்த தண்ணீர் துளிகள் போல அவனை விட்டு அகலும். வழி தவறி செல்லும் ரதம் போல பொங்கி வரும் கோபத்தினை அடக்கி ஆள்பவனையே நாம் சரியான சாரதி என்று சொல்வோம். மற்றவர்கள் கடிவாள கயிற்றை கையில் வைத்திருப்பவர்களே. வாழ்வின் முடிவு என்பது அனைவருக்கும் பொதுவானது. எனவே அதை கண்டு மிரள தேவையில்லை. வயது முதிர்ந்த பெரியோரை விடாமல் வணங்கி மரியாதை செய்து வருபவனுக்கு ஆயுள், அழகு, இன்பம், வலிமை என்னும் 4 பயன்களும் அதிகரிக்கும். மாசுக்கள் அகன்று நீ தூயவனாகிவிட்டால் ஒளிமிக்க மேலாளர் வாழும் உலகை நீ அடையலாம். அதன் பிறகு உனக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. வாழ்க்கை கடலுக்கு நடுவே தீவை போல நீ அரண் செய்து கொள். ஊக்கமும் அறியவும் உடையவனாயிரு. அடக்கம் இல்லாமல் ஒழுக்கம்